ஹாய் மில்டன்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமான ஒரு வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றான ஈகை திருநாளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பக்ரீத் பிறந்த தினம். எதற்காக இஸ்லாமியர்கள் இந்த நாளை வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4 பாகங்களா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பாகங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்னு சொல்லிட்டு முதல் பாகத்திலையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நிகழ்வு அது 2ஆம் பாகமாகவும், தியாகத்தின் உச்சம் பலியிடும் தருணம் பாகம் 3ஆகவும், இறுதி பாகமா ஹஜ் யாத்திரை பாகம் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்கோம். முழுமையா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான இறை தூதர்களில் ஒருவராவார். அல்லாவின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர். அவரின் தியாகங்களும் இறை நம்பிக்கையும் இஸ்லாமியர்களால் பெரிதும் போற்றப்பட்டன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித சமுதாயம் இறைவனை வணங்குவதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள் என்றால், இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை முழுமையாகவும் வலிமையாகவும் உறுதியுடனும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய நபராக வாழ்ந்து வந்தார். திருக்குர்ஆனில் இறைவனுடைய தோழர் என்று குறிப்பிடக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய செயல்களும் தியாக உணர்வும் உறுதியாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் 69 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான நபிமார்கள் இவர்களுடைய வழித்தோன்றல் என்பதால் இவர்கள் நபிமார்களின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார்கள். பாகம் 2, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நிகழ்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்கள் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அல்லாவிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்த பிறகு அவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் விதமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 86 வயது இருந்தபோது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளியது பெரும் பாக்கியமாக அமைந்தது. பாகம் 3, தியாகத்தின் உச்சம் பலியிடும் தருணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறை நம்பிக்கையின் ஆழத்தையும் அவர்களின் கீழ்ப்படிதலையும் சோதிப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதனை செய்ய அனுமதி கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கனவில் அல்லாஹ் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுமாறு கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட கொண்டு சென்ற போது அல்லாஹ் அவர்களின் தியாகத்தை ஏற்று ஒரு வானவரை அனுப்பி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிடச் செய்தார். இதில் அல்லாவின் கருணையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் தான் இஸ்லாமியர்கள் ஈகை திருநாள் மற்றும் தியாக திருநாள் என்று அழைக்கின்றனர். பாகம் 4, ஹஜ் யாத்திரை. ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இது இஸ்லாமிய நாள்காட்டியின் 12வது மாதமாகும். இந்த ஆண்டு ஹஜ் பெருநாள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் கட்டளைக்கிணங்க தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த போது அவர்களின் தியாகத்தை மெச்சி அல்லாஹ் ஆட்டை பலி கொடுக்க சொன்னார். இந்த நிகழ்வின் நினைவாகவே ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த தியாகத்தை போற்றும் விதமாகத்தான் இஸ்லாமியர்கள் இறைவனை தொழுது வணங்கி ஹஜ் பயணம் மேற்கொண்டு ஆடுகளையும் ஒட்டகங்களையும் குர்பான் கொடுத்து இந்த தியாக நாளை இஸ்லாமியர்கள் நினைவுபடுத்தி கொண்டாடினர்.